உடனடியாக வெளியேறுங்கள். தையிட்டி விகாராதிபதிக்கு பரந்த கடிதம். தனியார் ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு வெளியான மகிழ்ச்சி தகவல். அஸ்விசும தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. இலங்கை இந்தியா பயணிகள் படகு சேவை வெளியான தகவல். வெளைவன் கடத்தல் கொலைகள் நாமலுக்கு எச்சரிக்கை விடுத்த அமைச்சர். ஆயிரக்கணக்கான சேனல்களை நீக்கிய தையிட்டி திசுவிகாரையின் விகாராதிபதியான ஜிந்தோட்ட நந்தராம தேரரை உடனடியாக வெளியேறுமாறு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. தையிட்டியில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து உடனடியாக வெளியேறுமாறு விகாராதிபதி ஜிந்தோட்ட நந்தராம தேரருக்கு வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சுகிர்தனால் குறித்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. தையிட்டியரை முத்துக்கலடி எனும் பகுதியில் தனக்கு சொந்தமான ஆதனத்தை ஜிந்தோட்ட நந்தராம தேரர் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து அங்கு புதிய கட்டுமானம் ஒன்றை அமைத்து வருகின்றார் என்று பொதுமகன் ஒருவர் முறைப்பாடு வழங்கியுள்ளார். இதையடுத்தே குறித்த பகுதிக்கு ஜிந்தோட்ட நந்தராம தேரர் உயிர்த்தாளர் என்றால் அதற்குரிய ஆவணங்களை ஒப்படைக்குமாறும் இல்லையில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் இருந்து உடனடியாக வெளியேறுமாறும் பலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சுகிர்தன் கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அவ்வாறு வெளியேறாவிடின் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தனது கடிதத்தில் தவிசாளர் தெரிவித்துள்ளார். அடுத்த வருடம் ஜனவரி 1 முதல் தனியார் ஊழியர்களின் சம்பளம் 30,000 ரூபாவாக அதிகரிக்கப்படும் என தொழில் அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜாயந்த் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். தனியார் துறை ஊழியர்களின் ஆக குறைந்த அடிப்படை சம்பளமாக இருந்த 17,500 ரூபாவை கடந்த ஏப்ரல் மாதம் முதல் 27,000 ரூபாவாக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த விடயத்தை நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அரசு துறையினருக்கான சம்பள அதிகரிப்பு செய்யப்பட்டது. தனியார் துறையினரின் அடிப்படை சம்பளத்தை 30,000 ரூபாய் வரையில் அதிகரிக்க கலந்துரையாடினோம். இதன்படி 27,000 ரூபாய் குறைந்தபட்ச சம்பளமாக ஏப்ரல் முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 2026 ஜனவரி 1 முதல் அதனை 30,000 ரூபாய் வரையில் அதிகரிக்கவும் இணக்கம் காணப்பட்டுள்ளது. இதேவேளை 30,000 ரூபாய் என்பது தற்போதைய பணவீக்க நிலைமையில் போதுமானது அல்ல. சாதாரண வாழ்வுக்கு 1,00,000க்கும் அதிகமான தொகை அவசியமாகும். எவ்வாறாயினும் பொருளாதாரத்தை நிலையாக்கி உற்பத்திகளை பெருக்கி அதனை செய்ய முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். அஸ்விசும நலன்புரி நன்மைகள் தொடர்பான மேன்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்கும் கால எல்லை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. இந்த மேல்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்கும் கால எல்லையானது ஜூலை 31 வரை நீடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அஸ்விசும திட்டத்தின் மூலம் 1.8 மில்லியன் மக்கள் பயனடைந்துள்ளதாக கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் கலாநிதி உபாலி பனிலகே அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை இந்தியா இடையிலான பயணிகள் படகு சேவையூடாக இந்த வருடத்தில் இதுவரையில் 17,000 பேர் வரையிலானோர் இரு நாடுகளுக்கும் இடையே பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை போக்குவரத்து பிரதி அமைச்சர் ஜனித ருவன் கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் நேற்று நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பயணிகள் படகு சேவையானது 2023 அக்டோபர் 14 ஆரம்பிக்கப்பட்டது. தற்போது 2 படகுகள் சேவையில் ஈடுபடுகின்றன. எனினும் இறங்குதுறை தொடர்பான பிரச்சினைகள் உள்ளது. இந்தியா அதற்காக உதவ தயாராக இருக்கின்றது. இதேவேளை படகு சேவை மூலம் இந்த வருடத்தில் 17,000 பேர் வரையிலான பயணிகள் வந்து போயுள்ளனர். 153 சேவைகள் இடம்பெற்றுள்ளன. 2 படகுகள் மூலம் சேவைகள் இடம்பெறுகின்றன. தொடர்ச்சியாக சேவைகள் இடம்பெறுவதுடன் கடல் சீற்றம் காலத்தில் நிறுத்தப்படுகின்றது. செவ்வாய்க்கிழமை தவிர மற்றைய நாட்களில் சேவைகள் இடம்பெறுகின்றன என அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வைத்து தொழில் பிரதி அமைச்சர் மகிந்த ஜாயசிங்க நாமல் ராஜபக்ஷவை எச்சரித்துள்ளார். வெள்ளவேன் கடத்தல்காரர்களையும் படுகொலையாளிகளையும் பாதுகாத்தவர்கள் ராஜபக்ஷகள். எனவே உம்மிடம் வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்கொள்ள வேண்டாம் என அவர் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை நேற்று நாடாளுமன்றத்தில் வைத்தே அவர் தெரிவித்துள்ளார். நடைபெற்ற நேற்றைய விவாதத்தில் தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜாயசிங்க உரையாற்றிக் கொண்டிருந்த போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் ஒழுங்கு பிரச்சினை ஒன்றை ஏற்படுத்தினார். அதை பெரிதாக செவிமடுக்காத தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜாயசிங்க, சஜித் பிரேமதாச, நாமல் ராஜபக்ஷ மற்றும் தயாஸ்ரீ ஜாயசேகர, நீங்கள் எல்லோரும் கொழும்பு மாநகர சபை ஆட்சியை கைப்பற்ற ஒன்றிணைந்தீர்கள் எனவும் ஊடக சந்திப்புகளை நடத்தியதுடன் எதிர்கால நண்பர்களாகினீர்கள் எனவும் சுட்டிக்காட்டியிருந்தார். இதன்போது குறுக்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ, நீங்களும் எமது நண்பர்தான் என அமைச்சரை நோக்கி தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர், நீங்கள் நல்லவர்களா?
தஜுதீனை கொன்றவர்கள் படுகொலையாளிகள், வெள்ளைவன் கடத்தல்காரர்களை பாதுகாத்தவர்கள், உங்கள் தந்தை எத்தனை பேரை வேட்டையாடினார், சரத் பொன்சேகாவை என்ன செய்தீர்கள், உங்கள் எதிர்ப்பவர்களை இருக்க விட்டீர்களா, ஆகவே என்னிடம் வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்கொள்ள வேண்டாம் என அவர் தெரிவித்தார். தவறான தகவல்கள் மற்றும் பிரச்சாரத்தை தடுக்கும் நோக்கத்தின் ஒரு பகுதியாக 11,000 யூடியூப் சேனல்களை கூகுள் நீக்கியுள்ளது. இதில் 7,700க்கும் மேற்பட்ட சேனல்கள் சீனா மற்றும் ரஷ்ய நாட்டிற்கு சொந்தமானவை என்றும் அமெரிக்க கொள்கைகளை விமர்சிக்கும் வகையில் காணொளிகளை தொடர்ந்து அவை வெளியிட்டு வந்ததாகவும் யூடியூப் விளக்கம் அளித்துள்ளது. யூடியூப் நீக்கிய பெரும்பாலான சேனல்களின் காணொளிகள் சீன மொழியிலும் ஆங்கிலத்திலும் உள்ளன. அவை பெரும்பாலும் சீன அரசு மற்றும் அந்நாட்டு ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யும் வகையில் இருந்ததாக கூகுள் குறிப்பிட்டுள்ளது. சீனாவிற்கு அடுத்தபடியாக நீக்கப்பட்ட சேனல்களில் 2,000 சேனல்கள் ரஷ்ய மொழியில் காணொளியை வெளியிட்டுள்ளன. இவை ரஷ்யாவுக்கு ஆதரவான பார்வைகளை பகிர்ந்ததோடு மட்டுமன்றி நேட்டோ, உக்ரைன், மேற்கு நாடுகளை விமர்சிக்கும் வகையிலான காணொளிகள் வெளியிட்டுள்ளன. கூகுளுக்கு சொந்தமான பகுப்பாய்வு குழுவினர் உலக அளவிலான இணைய அச்சுறுத்தலுக்கு எதிரான தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தங்கள் தளத்தை எவ்வித அரசியல் பின்னணியும் இல்லாமல் நேர்மையானதாக வைத்துக் கொள்ளும் பொருட்டு இப்பணிகளை செய்து வருவதாக யூடியூப் செய்தி தொடர்பாளர் விளக்கம் அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.